வணக்கம். உலகில் தலை சிறந்த போதை எதை நினைக்கிறீங்க? அவமானப்பட்ட இடத்துலேருந்து வெற்றி பெறுவது தான். ஊரை பார்க்காதீங்க, உங்களை பாருங்கள். ஊருக்கு என்ன தெரியும்? நம்மட சூழ்நிலை ஒன்றுமே புரியாது. தனக்கு தேவையென்றால் மட்டும் தரையிறங்கும் கழுகை போலே இருக்கணும். எப்போதும் இறங்கி போகாமல் நம்ம இலக்காரமாக நினைத்து விடுவாங்க. நம்ம எப்போதும் இறங்கி போனால் நம்மளை இலக்காரமாகவே நினைத்து விடுவாங்க. வெற்றி பெறும் வரைக்கு குதிரை வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கணும். வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடணும். அப்போதுதான் வெற்றி நம்முடன் நிலைத்திருக்கும் வெற்றி. தினமும் ஓய்வில்லாமல் உழைப்பதனால் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது. தினமும் ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது கடிகாரம். கடிகாரம் சுற்றி கொண்டே தான் இருக்கும். அந்த சுற்றி கொண்டு இருக்கிறதுனால அது எப்போவும் உயரத்தில் தான் இருக்கும். அதை போல் தான் நம்ம ஓடி ஓடி உழைச்சா தான் நம்மளும் உயரத்தில் இருக்கலாம். உழைக்கிற வயதில் உறங்க நினைத்தால் உறங்குற வயதில் உழைக்கத்தான் நேரிடும். அதாவது நம்மளோட வயசு இருக்கிறக்குள்ள நம்மளால் ஏண்ட வரையில் தான் நம்ம உழைக்கலாம். நம்ம இயலாத வயசில் உழைக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஏழுற வயசில் உழைக்கணும், உறங்கக்கூடாது. யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கையை, நீ எழுதுவது தான் உன் வாழ்க்கை. யார் எழுதியதும் இல்லை, யார் சொல்கிறதும் இல்லை. நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் நியமிக்கணும், நம்ம தான் எழுதணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கை. வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டணும் சிறப்பாக. எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடவே கூடாது. மிதக்க கற்றுக்கொள்ளணும். தான் கூட்டத்தில் நிற்பது எளிது. தனியாக நின்று தான் தைரியம் தேவை. வலிமை உள்ள போதே சேமிக்க பழகணும். கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள். நம்மளால் ஏண்டவரை நம்மளை ஏழும்போது, நம்ம உழைக்கும் போது நம்ம சேமிக்கணும் இல்லையா? நம்மளுக்கு யாருமே நம்மள்ட்ட இல்லாத போது உதவி செய்ய மாட்டார்கள். வெற்றியும் தோல்வியும் இரு படிக்கட்டே. ஒன்றில் உன்னை உணர்த்துகொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு கலகன்ற மாதிரி, வெற்றி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். அதிகமான ஆட்டம் குறுகிய காலம்தான் என்று உணர்த்துகிறது சுற்றும் பம்பரம். அதிகமாக ஆடுறவங்க கடைசியில் ஒரு குறுகிய காலத்துக்கு தானே அவங்க ஆட முடியுமே தவிர, அதிகமாக அவங்க ஆடுறவங்க நீண்ட காலத்துக்கு நிலைக்க முடியாது. வாழ்வதற்காக செலவு மிக குறைவு. அடுத்தவனை போல் வாழ்வதற்கான செலவு தான் மிக அதிகம். மற்றவங்களை போல் வாழணும்னு சொல்லி நம்ம செலவு தான் நம்மளுக்கு அதிகமாகுமே தவிர நம்ம கடைசி வரைக்கும் முன்னேற மாட்டோம். உனது உழைப்பு உனது கனவை விட பெரியதாக இருக்க வேண்டும். நன்றி.